வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் அன்புடன் சாந்தினா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ட்ரிக். நம்ம எல்லாருக்குமே ரிடாக்ஸ் பேலன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாக தெரியும் இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன நிமோனிக்ஸ் இருந்தால், அதுவும் நமக்கு பிடித்தமான ஒரு நிமோனிக்ஸ் இருந்தால் அந்த ரிடாக்ஸ் பேலன்ஸ் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிமோனிக்கை வச்சு எப்படி ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த நிமோனிக்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அனா, ஒலாஃப், ரஃபன்சல் அண்ட் பெல் ஆல் என்ஜாய் ஒரிஜினல் ஹாட் சாக்லேட். இந்த 4 பேரும் உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமானவங்க அப்படித்தானே சின்ன வயசுலேருந்து. இப்போ அவங்க எல்லாரும் ஹாட் சாக்லேட்டை குடிக்கிறதுக்கு வந்தாங்கன்னா எப்படி ஒரு இமேஜினேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம எப்படி கஷ்டமான ஒரு ரிடாக்ஸ் பேலன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், Fe2 plus aqueous Cr2O7 2 aqueous Fe3 plus aqueous Cr3 plus aqueous. ஸோ இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். அதை ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட் அப்படி இல்லாட்டினா அதை நம்ம அயான் எலக்ட்ரான் மெத்தடுன்னு சொல்லலாம். அதை வச்சு இந்த நிமோனிக்கை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பாருங்கள், assign oxidation number. A stand for, அதாவது ANA stands for assign oxidation number. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கொடுத்துருவோமா? ஸோ Fe2 ப்ளஸில் ஆக்சிடேஷன் நம்பர் இது ஒரு மோனோ அட்டாமிக் அயான். ஸோ அதனால் ஆக்சிடேஷன் நம்பர் என்னது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். Cr2O7 2 இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, Cr2O7 2 இல்லையா? ஸோ அது எப்படி நம்ம எழுதுவோம்? இதை நம்ம 2xன்னு வச்சுக்குவோம். ஸோ 2x ப்ளஸ் இதுக்கு ஆக்சிஜனுக்கு -2 கேரி பண்ணிட்டு சார்ஜ். ஸோ -2 × 7 இஸ் ஈக்குவல் டு, இது ஒரு அயானுக்குறதுனால அந்த -2 சார்ஜை எழுதுகிறோம். ஸோ அப்போ 2xஐ வச்சுக்கிட்டோம்னா இந்த சைடு -2 × 7, அந்த சைடு போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? -2 × 7 14, அந்த பக்கம் நமக்கு போகும்போது +14 ஆகும். +14 -2 நமக்கு கிடைக்கிறது எவ்வளோ இருக்கும்? +12 இருக்கும். அப்போது 2x +12, அப்போ x is equal to +6. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் இங்கே எவ்வளோ இதில் இருக்குது? +6 ஆக்சிடேஷன் நம்பராக இருக்குது. அடுத்து Fe3 ப்ளஸ் மோனோட்டாமிக் அயான், அதனால் ஈஸியாக எழுதிடலாம். +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. Cr3 ப்ளஸும் மோனோட்டாமிக் அயான், ஸோ ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு இருக்குது. ஸோ அசைன் ஆக்சிடேஷன் நம்பர் முடிஞ்சது. அடுத்தது பாருங்கள், ஒலாஃப் அண்ட் ரஃபன்சல், அதாவது ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷனா, ரிடக்ஷன் ஹாஃப் ரியாக்ஷனா, ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம். அதை பிரிக்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு எது ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, எது ரிடக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா +2 ஆக்சிடேஷன் +3 ஆக்சிடேஷனுக்கு Fe2 ப்ளஸ் Fe3 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்குது. அதனால் ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகணும்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்கள், Cr2O7 2 குரோமியத்துடைய ஆக்சிடேஷன் நம்பர் +6 +3க்கு கம்மியாக போயிருக்கு. அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் கம்மியாகிடுச்சு. அப்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு ஆக்சிடேஷன் எது, ரிடக்ஷன் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டையும் செப்பரேட்டாக OH RH அப்படின்னு ஈஸியாக ஒரு நேமை போட்டு நம்ம எழுத போகிறோம். OH RH. ஸோ OHல ஆக்சிடேஷன் எழுத போகிறோம். Fe2 ப்ளஸ் Fe3 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. Fe2 ப்ளஸ் கன்வெர்டட் இன்டு Fe3 ப்ளஸ். ஆக்சிடேஷனாக என்னது? லாஸ் இல்லையா? ஸோ 2 + 2 3 ப்ளஸ்ஸாக மாதிரி இருக்கும். ஒரே ஒரு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதனால் ஒரு எலக்ட்ரான் போட்டுடும். இப்போ RHல பாருங்கள், Cr2O7 2 அது என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு? Cr3 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ ரிடக்ஷன் மீன்ஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். எவ்வளோ எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா +6 +3க்கு அதனுடைய நம்பர் கம்மியாகிருக்குது இல்லையா? அப்போது டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? +6 -+3, அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 3. அப்போ 3 எலக்ட்ரான்ஸை அது எடுத்துருக்கு. ஸோ 3 எலக்ட்ரான்ஸை எடுத்துருக்கிறதுனால நம்ம
அது எடுத்து அது என்னவா கன்வெர்ட் ஆகிருக்குன்னா Cr3+ஆக கன்வெர்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்பையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்க பேலன்ஸ். எதப்பா பேலன்ஸ் பண்ண போகிற ஆட்டம்ஸ் எக்ஸப்ட் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் ஒரு பக்கம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எதை பேலன்ஸ் பண்ண போகிறோம் தெரியுமா? ஏதாவது எனி அதர் ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் FeO இல்லாட்டினா குரோமியமோ, அதை வந்து ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் Fe ஒரு Fe தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் Cr பாருங்கள், இங்கே Cr2 இருக்குது, பட் இங்கே ஒரே ஒரு Cr தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். இங்கேயும் 2 போடணும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே 2 போடும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் வேரி ஆகும். ஏன்னா ஒரு குரோமியம் தான் 3 எலக்ட்ரான்ஸை எடுத்துட்டு Cr3+ஆக கன்வெர்ட் ஆகுது. பட் இப்போ நம்ம 2 குரோமியம் போட்டதுனால இந்த 3 எலக்ட்ரான்ஸ் வந்து இப்போ என்ன மாறிடும்? 6 எலக்ட்ரான்ஸாக கம்ப்ளீட்டாக மாறிடும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. இதை நல்ல மனசில் வச்சுக்கணும். இப்போ அடுத்தது பாருங்கள், என்ஜாய். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸப்ட் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜனை தவிர மற்ற ஆட்டம்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ண பிறகு இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம். ஹாட் சாக்லேட்டே கிடையாது, எதை எலக்ட்ரான்ஸை பேலன்ஸ் பண்ணுறதை என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 6 எலக்ட்ரான்னா இங்கேயும் 6 எலக்ட்ரான் தான் இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும்? ஏன்னா ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடேஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அது லூஸ் பண்ணுதோ, ரிடக்ஷனில் அவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கணும். அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஷுட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின். லாஸ்ட் வந்து கெயினுக்கும் சேமாக இருக்கணும். அப்போ இங்கே 6 எலக்ட்ரானா இங்கேயும் 6 எலக்ட்ரானாக தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம சும்மா 6 எலக்ட்ரானாக நம்ம போட முடியாது. இதில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? மல்டிப்ளை வித் 6. அப்போ தான் நம்ம 6 எலக்ட்ரானை நம்ம இஷ்டத்துக்கு எலக்ட்ரானை மட்டும் 6 எலக்ட்ரானை போடக்கூடாது. அதில் இருக்கிற எல்லா ஆட்டமும் இன்வால்வ் ஆகணும். அப்போது 6Fe2+ gives 6Fe3+ ப்ளஸ் 6 எலக்ட்ரான். இப்போ எலக்ட்ரானும் சேம் ஆகிருச்சா? அப்போ போடுங்க ஒரு கட்டு. நீங்கள் நினைப்பீங்க இந்த கட்டு பண்ணுறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதுக்கு பேர் நிறைய விஷயம் இருக்குது. அதை 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஒன்ஸ் இந்த ஸ்டெப்பு முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ஒன்ஸ் இது எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். எதை வச்சு ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ சில கோஎஃபிஷியன்ட்லாம் சேஞ்ச் ஆகிருக்குது. கோஎஃபிஷியன்ட்லாம் என்னது? நம்ம ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதும்போது அதுக்கு முன்னாடி சில நம்பர்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா? அதுதான் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே Fe2+, இப்போ ஆனால் 6Fe2+ஆக மாறி இருக்கு. ஸோ அதெல்லாம் போட்டு இதே ரியாக்ஷனை திருப்பி ஒரு தடவை நம்ம எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், 6Fe2+ போட்டாச்சா? அட்வர்ஸ். அதுக்கப்புறம் Cr2O7 2- ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்குதா? இல்லவே இல்லை. ஸோ அதை அப்படியே எழுதலாம். Cr2O7 2- அட்வர்ஸ். அதுக்கடுத்து Fe3+ எது சேஞ்ச் ஆகிருக்குதா? எஸ், 6Fe3+. அதுக்கப்புறம் குரோமியம் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு? 2 அக்வஸ் போட்டுக்கோங்க. 2Cr3+ அக்வஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ ஸ்டெப் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து வாங்க, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சார்ஜ். அதாவது ஒரிஜினல் ஹாட் சாக்லேட்டை குடிக்காம இந்த ரிடாக்ஸ் பேலன்ஸை நம்மளால் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அதனால் அதுக்கு வருவோம். ஆக்சிஜன் அதாவது ஒரிஜினல், ஹைட்ரஜன், சாக்லேட் வந்து சார்ஜ். ஸோ 1 by 1 நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அண்ட் சார்ஜ். இதை வந்து நம்ம இப்போ லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்க போகிறோம். அதாவது லெஃப்ட் சைடு எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, ரைட் சைடு எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஆக்சிஜனில் வந்து ஏதாவது நம்பர் கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து H2O போட்டு நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த சைடு Fe2+ல ஆக்சிஜனே கிடையாது. Cr2O7 2- எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது? லெஃப்ட் சைடில் 7 ஆக்சிஜன் இருக்குது. இப்போ ரைட் சைடு பாருங்கள், ஏதாவது ஆக்சிஜன் இருக்கா? இல்லவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான்? ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு H2O போடணும். அப்போ எவ்வளோ H2O நீங்கள் போட போகிறீங்க? 7 H2Oவை ரைட் சைடில் போட போகிறீங்க. போட்டுடலாமா? 7 H2O. அடுத்து ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஹாட் சாக்லேட். அப்போது ஹைட்ரஜனுக்கு இங்கே ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்துருவோம். லெஃப்ட் சைடில் எங்கேயாவது ஹைட்ரஜன் இருக்குதா பாருங்கள்? ஹைட்ரஜன் ஆட்டமே இல்லை. ஆனால் ரைட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள்? 7 H2. அப்போது எவ்வளோ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது? 7 × 2
14 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ரைட் சைடில் இருக்குது. அப்போ 14 இருக்கிறதுனால அந்த ஹைட்ரஜனை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து அசிடிக் மீடியத்தில் நடக்கிற ஒரு ரியாக்ஷன்ஸ். அதனால நம்ம H+ தான் நம்ம போட போகிறோம். இதே இது பேசிக்கில் ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம OH- வந்து போடுவோம். சைடு போட்டுடலாமா? அந்த சைடு 14H+. அடுத்து நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பான சார்ஜ் வந்து பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரிடாக்ஸ் பேலன்ஸில் எப்பவுமே சார்ஜ் வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ப்ளஸ் சார்ஜ், டோட்டல் ப்ளஸ் சார்ஜ் வந்து இந்த சைடு இருக்கிற டோட்டல் ப்ளஸ் சார்ஜோட ஈக்குவலாக இருக்கணும். இல்லாட்டி மைனஸ் சார்ஜ்னா மைனஸ் சார்ஜோட ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதுக்கு பார்த்துருவோமா? இங்கே நீங்கள் பாருங்கள் 6Fe2+ இருக்குது. அப்போ 6 × 2 அப்படி இல்லையா? ஸோ 12+ இருக்குது. ஸோ 12+, அதுக்கப்புறம் இங்கே ஆல்ரெடி நமக்கு வந்து 14 இருக்குது. 14H+, நான் உங்களுக்கு எழுதியே காமிச்சிருந்தேன். ஸோ 12+ இருக்குது சார்ஜு. அதுக்கப்புறம் இங்கே வந்து 14H+ இருக்குது. அப்போது 14+ இருக்குது. பட் ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்குது, 2 மைனஸ் சார்ஜ் இருக்குது. ஸோ 2-. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்குது பாருங்கள். 12 + 14 10, 12, 22, 26. 26லேருந்து ஒரு 2 போச்சுன்னா நமக்கு டோட்டல் 24+ சார்ஜ் வந்து நமக்கு இந்த சைடு இருக்குது. அப்போ அதே மாதிரி நமக்கு ரைட் சைடும் 24+ சார்ஜ் இருந்ததுன்னா நம்ம செஞ்சது வந்து கரெக்டு. இப்போ இங்கே பாருங்கள் 6 3s 18. 18+ சார்ஜ் இருக்குது ரைட் சைடு. 18+, அப்புறம் 2 3+ இருக்குது இல்லையா? ஸோ 2 3s 6+ சார்ஜ் இருக்குது. வேறு எதுவும் சார்ஜ் இருக்கா? இல்லை. ஸோ ஆட் பண்ணுங்கள். 18 + 6 24 சார்ஜ் ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் நமக்கு வந்து ஈக்குவல் சார்ஜஸ் இருக்கிறதுனால நம்ம செஞ்ச இந்த பேலன்சிங் த ரியாக்ஷன் யூஸிங் தட் அனா, ஒலாஃப், ரபன்சல், பெல் ஆல் என்ஜாய் ஒரிஜினல் ஹாட் சாக்லேட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கரெக்டு. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய லைக்ஸும் கமெண்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.